நான் எல்லா கம்பெனியுமே க்ரோத் நோக்கியெல்லாம் போகிறதில்ல. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இருக்குது. ஏஐ தயாரிக்கிற கம்பெனியோட ஏஐ அடாப்ட் பண்ணுற கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஃப்ராங்காக சொல்லுது, என்டர்பிரினர்ஷிப்பில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிற தன்மை இருக்கும்போது நாம் அந்த ரிஸ்க்கை வந்து ஈக்விட்டியில் எடுக்கிறது மற்ற அசெட் கிளாஸோட பெட்டர். ரொம்ப வெயிட்டேஜ் வந்து டூ டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க் குறைஞ்சிரும், பட் ரிவார்டும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ திடீர்னு டெக்ஸ்டைலுக்கு வந்து 50 மடங்கு 50% 60% க்ரோத்துக்கான சான்சஸ்லாம் இல்லை. அப்புறம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ இப்போ நீங்கள் பேசுனீங்க, ஒவ்வொரு இதுலேயும் போர்ட்ஃபோலியோ வந்து ஏன்னா சப்பாக ரிட்டர்ன் கொடுக்குது, உங்களால் சரியான அந்த ஸ்டாக்கு பிக் பண்ண முடியலன்ட்டு. இப்போ நானே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஈவன் வந்து அது வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஸோ ஐ ஆம் இன் பாசிட்டிவ் ஒன்லி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் உங்களை மாதிரியான இன்வெஸ்டர்கிட்ட வரணும்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்டு தாங்கண்ணா. ப்ராக்டிக்கலான இஷ்யூ என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் மெயினாக என்டர்பிரினர்ஸில் பார்த்தீங்கன்னா தானாக வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களும் சோஷியல் மீடியாவில் எங்கேருந்து பார்த்தாலும் ஆனால் அவங்களுக்கு அந்த லாங் டேர்ம் காம்பவுண்டிங் புரியுது, இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கான வேல்யூ புரியுது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் ஒரு ஸ்டாக் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கு அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் சின்ன சின்னதாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஸ்டாக்கை வாங்கிடுறாங்க. யார் எந்த ஸ்டாக்கை சொன்னாலும் அந்த ஸ்டாக்கை வாங்கிடுறாங்க. போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப டூ டைவர்சிஃபைடாக இருந்தாலும் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸப்ஷனலான ரிட்டர்ன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டூ கான்சென்ட்ரேட்டடாகவும் நம்மளால இருக்க முடியாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் அவாய்ட் பண்ணணும், மணியும் மேக் பண்ணணும். அதே தான் சேம் லாஸ்ட் டைம் சொன்ன வெயிட்டேஜ் மேனேஜ். ரொம்ப வெயிட்டேஜ் வந்து டூ டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா உங்க ரிஸ்க் குறைஞ்சிரும், பட் ரிவார்டும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது சொன்னது தான், இந்த பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் வந்து இவங்க பீட் பண்ண முடியாத கேட்டகரியில தான் இவங்க வர்றாங்க. ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து ரீசெண்டா நாங்கள் மீட் பண்ணும்போது கூட ஒரு 6 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன். ஆனா 5 வருஷத்துல அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40% இருக்கு. பட் இந்த மீன் டைம்ல 2020 ஐ மீன் கொரோனா டவுன வேண்டாம், கொரோனா ப்ரீ கொரோனா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நிஃப்டி வந்து 12,000 இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000, ஆல்மோஸ்ட் டபுள் இன் 5 இயர்ஸ் டைம். ஸோ இந்த 5 வருஷத்துல உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு மினிமம் ஒரு டபுள் கூட மேக் பண்ணலைன்னா நீங்க வந்து சப்பர் ரிட்டர்ன்ஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் தோ இட் இஸ் இன் பிளஸ், ஈவன் தோ இட் இஸ் இன் பாசிட்டிவ். நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து நீங்களால பீட் பண்ணல. ஸோ அது ஜெனரல் மார்க்கெட்டே நீங்க பீட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த புல் ரன்ல உங்களால ஒரு 4 மடங்கு 5 மடங்கு உங்க போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா தான் யூ ஆர் மேக்கிங் அ குட் மணி இன் மார்க்கெட். ஆர்எல்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா சப்பர் ரிட்டர்ன்ஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க அர்த்தம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெறும் இண்டெக்ஸ் மட்டும் டபுள் அடிக்கும். இண்டெக்ஸோட சேர்ந்து மொத்தம் 1500 ஸ்டாக் வந்து இந்த 5 வருஷத்துல டபுள் மேக் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் ஸ்மால் எல்லாமே இருந்தாலும் 1500 கம்பெனி கிட்டத்தட்ட மார்க்கெட்ல இருக்கிற ஒரு 35% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டபுள் மேக் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க வாங்கி இந்த 5 வருஷம் ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னாவே அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா 5x மேல ரிட்டர்ன்ஸ் எடுத்த கம்பெனிஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 700 கம்பெனிஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கு. 5 வருஷத்துல 5 மடங்குக்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனி. இதே 10x ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி அரௌண்ட் 350 கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்கு. நாம வந்து நிறைய இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடுறோம். இப்போ நீங்க பேசும்போது வந்து 5x ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனிஸ், 10x கொடுத்த ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டாக் பிக்ஸ், உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும்? நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ரெட் கார் தியரின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும். ரெட் கார் இல்ல ரெட் ஓஷன், ப்ளூ ஓஷன்? இல்ல, ரெட் கார் தியரி. ரெட் கார். ஓகே. அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து ஆபீஸ் போறோம்னா நம்ம வர வழியில எத்தனை கார் பார்த்திருப்போம்? ரெட் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திருக்கலாம், ஞாபகம் இருக்கும், எல்லாம் ஞாபகம் இருக்காது. இதே நம்ம ஒரு ஒவ்வொரு பாக்குற ரெட் காருக்கு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரெட் காரை தேடி தேடி பார்ப்போம். இதேதான் டிஃபரன்ஸ். போகும்போதே தெரியும். ஆமா, அது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டோம், போகும்போதே தெரியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10x கம்பெனிஸை பத்தி சொன்னோம். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காருன்னா எத்தனையோ தடவை KMCH ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிருக்காரு. கடைசி 5 வருஷத்துல 13 மடங்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. 500 ரூபாய் இருந்த ஸ்டாக் வந்து 13 மடங்கு. கண்ணு முன்னாடி இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி தினம் அதே ரோட்ல அந்த பில்டிங்கை தாண்டி போகும்போது அது ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு தெரியாது. ஆஸ் லைக் த ரெட் கார் தெரியும். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட மார்க்கர்ஸ் வந்து எப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இதுலதான் கிடைக்கும் அப்படின்ட்டு, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல கிடைக்கும். ஆக்சுவலா பேலன்ஸ் ஷீட்ல உண்மையிலுமே ஒரு கம்பெனியோடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி பார்க்கறதுக்கான ஒரு டூல் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கான 10x 5x மார்க்கர்ஸ்ங்கிறது நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன் பிளான் என்ன, அந்த என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க, அதுக்கான ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன, செக்டார் growth, செக்டரியல் டெய்ல்விண்ட் எப்படி இருக்கு, அதுக்கு உண்டான எக்கனாமிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து நல்லா இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி ஒரு ஸ்டாக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமா இருக்கும், திடீர்னு எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுவாங்க, இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் எக்கானமில எங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல போனீங்கன்னா கஷ்டம். லைக் ஃபார்மாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் growth வந்து கொடுக்கறதுக்கு, ஏன்னா எஃப்டிஏ அப்ரூவல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம், ரொம்ப டேரிஃப் இருக்கும். எக்ஸாக்ட்லி டு சே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ ட்ரேட்ல வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நம்ம பார்க்கணும். அந்த செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையுமே ஒரு டெய்ல்விண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கம்பெனிஸ்னு வரும்போதும் வெறும் பேலன்ஸ் ஷீட்ஸ்ல இருக்கிற பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, இன்ட்ரன்சிக் வேல்யூ இல்லாம இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன் என்ன இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் என்ன இருக்கு, முக்கியமா ஆண்டர்பிரனர் ஸ்பிரிட். இது நான் ரொம்ப ஆம்பிஷன். ஆமா, ஒரு கம்பெனி வந்து ஒரு க்ரோயிங் செக்டர்ல இருக்கிறதுனாலயே வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரோயிங் செக்டர்ல இருக்கிற ஒரு ஆவரேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனி வந்து 5x வளருதுன்னா, க்ரோயிங் செக்டர்ல எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனி 20 times வளரும். ஸோ இந்த மேனேஜ்மெண்டோட எஃபிஷியன்சி எந்த மாதிரி இருக்கு, கார்பரேட் கவர்னன்ஸ் தான் எஸ்பெஷலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ்க்கு, ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இதெல்லாம் கார்பரேட் கவர்னன்ஸுக்கு நம்ம மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ப்ரொமோட்டர் தான் ஒரு பிசினஸை வந்து கொண்டு போய் உச்சத்தல நிறுத்துறதும், ஒரு ப்ரொமோட்டர் தான் கொண்டு போய் ஃபால்ல நிறுத்துறதும் அந்த ப்ரொமோட்டர் தான். ஆக்சுவலா இங்க நிறைய பேர் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்ணும்போது, நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அந்த ப்ரொமோட்டர் பேர் கூட நிறைய இன்வெஸ்டருக்கு தெரியாது. ஆக்சுவலா அந்த ப்ரொமோட்டர் யாரு, என்ன பண்றாங்க, சிஇஓ யாரு, அவங்களோட எக்ஸிகியூஷன் பிளான்ஸ் என்ன, மார்க்கெட் வந்து அடுத்த 5 to 10 வருஷத்துல இந்த இண்டஸ்ட்ரி, இந்த செக்டர் எவ்வளவு growth எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அதை மானிட்டைஸ் பண்றதுக்கு இந்த கம்பெனி என்ன தயாரா இருக்கா, இது எல்லாமே நம்ம முக்கியம். ஸோ 10x மார்க்கெட்ஸ்ங்கிறது இட் இஸ் நாட் இன் த பேலன்ஸ், இட் இஸ் இன் த ஃபியூச்சர் பிளான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பேசினா அந்த 5x 10x growth, அகைன் எனக்கு அதில் ஒரு சின்ன இது என்னன்னா, இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற செக்டரல் growth, ஃபவுண்டர் ஆம்பிஷன் இதெல்லாம் இருந்தாலும் நம்மளால வந்து எல்லா கம்பெனியும், அதில் இருக்கிற எல்லா கம்பெனியும் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் எடுத்துட முடியுமா? நான் எல்லா கம்பெனியுமே growth நோக்கியெல்லாம் போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 3 yearsல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி வந்து மேட் அரௌண்ட் 60% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஆனால் இதே டைமில் நிறைய கம்பெனிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% சிஏஜிஆர்ல கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமிக் மூவ்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கிங் இண்டஸ்ட்ரியே பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்த டைம்ல ஹெச்டிஎஃப்சி மெர்ஜருக்கு அப்புறமா பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இருக்கு. தட் இஸ் சப்பார் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து -5-10% இருக்கு. ஃப்ராங்கா சொன்னா நிஃப்டினுடைய லாஸ்ட் 5 years சிஏஜிஆர் 22%னா நிஃப்டி 13 ஒன்று இருக்கு, லைக் எஃபெக்டிவ் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து எல்லா கம்பெனிஸ் வாங்குறதுனாலாம் ப்ராஃபிட் வந்துடாது. சர்டன் ப்ராஃபிட் கம்பெனிஸ் தான் வந்து தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட். மேஜர் ஆஃப் த கம்பெனிஸ் அதே இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசி வாங்கணும்னா அவன் 10% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. அசட் கிளாஸஸ் எப்படி ரிட்டர்ன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடோ கம்பெனிஸை பொறுத்த இருக்கு. ஸோ அடுத்த வர டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வேற ஈவியில் பண்ணுறீங்க, பேட்டரி டெக்னாலஜியில் பண்ணுறீங்க, இன்ஃப்ராவில் பண்ணுறீங்க, நம்ம இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதனோட எஃபெக்டிவ் growth வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த ஏஐ கம்பெனிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ தயாரிக்கிற கம்பெனியோட ஏஐ அடாப்ட் பண்ணுற கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்கும் ஃப்ராங்காஸ் டு சே. ஸோ ஏஐ வந்து உள்ளே வர்றதுனால ஏஐ கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோ ஆயிருக்குமா? அதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஏஐ வந்து சாஃப்ட்வேர் மூலமா யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் எடுக்கிற கம்பெனிஸ் தான் அதிகமாக பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ எல்லா கம்பெனிஸும் ப்ராஃபிட் வராது. அதுக்குன்னு வேற வந்து நீங்கள் சொன்ன 5x 10x மார்க்கெட்ஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கான செக்டர்ஸை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அது டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக்ஸ், குளோபல் எக்கானமி எப்படி இருக்கு, நம்ம எக்கானமி எப்படி இருக்கு, எந்த செக்டர் வந்து க்ரோயிங் செக்டர், அதுக்கப்புறம் கம்பெனி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா தான் ஸ்டாக் வரும். ஈவன் இதில் கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் கூட நிறைய சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப்னோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவை பயங்கரமாக பாதிச்சிட்டு இருக்கு. த மோஸ்ட் அஃபெக்டட் இண்டஸ்ட்ரி செக்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டைல் செக்டர் தான். ஏன்னா இட் இஸ் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியராக போகும்போது நம்ம ஏஷியன் பியர்ஸ்க்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் போயிருங்கிறதுனால ஸோ டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக அடி வரும். ஆனால் என்னதான்
ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டாலும் சில செக்டர்ஸ் எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. லைக் ஃபார்மா, ஐடி, அவங்கள என்னதான் பண்ணாலும் தே ஹேவ் இந்தியன் டிபெண்டன்சி. ஸோ அதை வந்து அவங்க விலைக்கு விற்கத்தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த செக்டர் வந்து ரொம்ப ஃப்ளோரிஷ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. அப்படியே நீங்கள் டெக்ஸ்டைல் செக்டர் ரெடி வாங்கினாலும் ஸோ டெக்ஸ்டைல் செக்டரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ திடீர்னு டெக்ஸ்டைலுக்கு வந்து 50 மடங்கு 50% 60% க்ரோத்துக்கான சான்சஸ்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கான டிமாண்ட் இல்லை, ஹெவி காம்படிஷன் இருக்கு. எப்பயுமே இந்த ஐடி செக்டராக இருக்கட்டும், மற்ற செக்டர் ஒரு நீஷ் செக்டர் ஒன்று இருக்கும். அந்த செக்டருக்குள்ள ஒரு நீஷ் ஒன்று இருக்கும். அந்த நீச் செக்டரில் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ரொம்ப என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 இயர்ஸில் நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து டவுனாக விட்னஸ் பண்ணிருக்கு. இதில் நீஷாக இருக்கிற ஐஓடி, டேட்டா அனாலிசிஸ், சைபர் செக்யூரிட்டி, ஒரு ஐஐ, கிளவுடு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீஷா நல்ல க்ரோத் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் செக்டராக எடுத்துக்கும்போது நெகட்டிவ் ஓவரால் செக்டாரே 35% இறங்கி இருக்கும்போது இந்த 3 வருஷத்துல 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஐடி செக்டர் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ காரணம் என்ன, அந்த ஐடி செக்டருக்குள்ளே அவங்க ஒரு நீஷா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது நம்மளுடைய மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்காது. இட் ஹாஸ் அதர் மார்க்கர்ஸ். அப்போ நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து செக்டோரியல் க்ரோத் இதை பற்றி எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் எனக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஈவியை பற்றி வரும்போது அடுத்தது வந்து நம்ம க்ளீன் எனர்ஜி, கிளைமேட் அக்கார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஈவி வந்து ஒரு எமர்ஜிங் ஃபீல்டுங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஈவி பட் இஸ் ஆர் நாட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஈவி. ஸோ அதை பற்றி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஈவி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு நல்ல செக்டர் தான். உண்மை சொல்லலாம் மார்க்கெட் ஃபுல்லாகவே அது வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகுதுங்கிறது உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி இஸ் கோயிங் டு பி அப்கமிங் டெக்னாலஜி. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் என்ன ப்ராப்ளம்னா அது வந்து டெக்னாலஜியாக பார்க்கும்போது இட்ஸ் பெட்டர். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் இருந்தாங்க. 8 பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல 2 கம்பெனி வந்து இந்தியாவுக்கு எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஒன்று ஃபோர்டு, இன்னொன்று செவரட். ஸோ காரணம் என்ன, இந்தியாவோட மிடில் கிளாஸ் க்ரோத் வந்து அந்த அளவுக்கு இல்லை, கார் சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. லைக் மிடில் கிளாஸ் கார் லைக் பென்ஸ் அந்த மாதிரி போகும்போது சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் மிடில் கிளாஸ் கார் சேல்ஸ் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டுக்கான க்ரோத் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. இப்போ 2 விஷயம் வந்து மார்க்கெட்டை பாய்ஸ் பண்ணுது. ஒன்று ஈவி உள்ள வர்றது, 2வது காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்லா உள்ள வர போறாங்க, பிஐடி உள்ள இருக்காங்க, சிட்ரியான் உள்ள வந்திருக்காங்க, வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கு. 2வது மிடில் கிளாஸோட க்ரோத் இல்லை, ப்ரைசிங் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ இத்தனை பேர் காம்படிஷன் இருந்து மார்க்கெட் சின்னதா இருக்கு. லைக் சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னா ஸோ ப்ரைசிங் பவர் வந்து ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்னுடைய மார்ஜின் வந்து ஒண்ணு. ஸோ அவங்க 1000 ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல 1,00,000 கார் வித்தாங்கன்னா கூட மார்ஜின் ரொம்ப தின்னா இருக்கும்போது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி மேக் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லா ஸ்டாக் பிரைஸ் வந்து அவ்வளவு பெருசா. டூ வீலருக்கு இதே தான் போதும். டூ வீலருக்கு ஆக்சுவலா இதோட மோசமா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கம்பெனி வந்து ஸோ இவ்வளோ லோக்கல் பிளேயர்ஸ் நிறைய பேர் வராங்க, ரொம்ப காம்படிட்டிவா பிரைஸ் பண்றாங்க. லைக் ஓலா வந்து 1.5 லட்சம் முன்னா இப்போ அன்னைக்கு ஒரு விளம்பரம் பார்த்துட்டு இருந்தா 60,000க்கு பண்றது. இது வந்து காம்படிஷனோட பிகினிங்ல தான் நான் ஆரம்பிச்சது. இந்த காம்படிஷன் இன்னும் இன்டென்சிவ் ஆகும்போது இது என்ன பிரைஸுக்கு வருங்கிறதே தெரியல. ரொம்ப லோ மார்ஜின். பாத்தீங்கன்னா கிளியர் கட் இவங்க தான் லீடர்ஸ் எமர்ஜ் ஆகல. அந்த செக்டரே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டெலிகாம் வரும்போது 15 2G ஸ்பெக்ட்ரம்ல 15-16 கம்பெனி இருக்கு. கிட்டத்தட்ட 2 கம்பெனி தான் இருக்கு. இத்தனைக்கு 140 கோடி பேர் யூசர்ஸா இருந்து 4 இருந்தாலுமே 2 பேர் 2 தான். அந்த 2லயும் இருக்கும்போது பெரிய மார்ஜின் வந்து 2 இருக்கும். ஏன்னா ஹை காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி ஹை காம்படிஷன் இருக்கிற ஃபீல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்றது. கஸ்டமருக்கு பெனிஃபிட், பட் இன்வெஸ்டர் நமக்கு ஒண்ணுமே இருக்குது. ஏன்னா நம்ம ஏர்செல் வச்சிருக்கும் போது வந்து வருஷத்துக்கு 15,000 ரூபாய் ஏர்செல் பில் கட்டி இருப்போம். ஈவன் ஒரு மாசத்துல 10,000 ரூபாய் கட்டினாலும் இருக்கேன். இப்ப இன்னைக்கு வருஷத்துக்கு 3,500 ரூபாயில வந்து முடிச்சிருது. 3000 அந்த இடத்துல காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போது ஸோ நம்ம முதலே சொன்ன மாட்டாங்க செக்டரை சூஸ் பண்ணும்போது அந்த செக்டர் வந்து ஒரு மாதிரி நீஷா என்ட்ரி பேரியர் மோட் அதிகமா இருக்கிறவங்க காம்படிஷன் இது பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். இது மோட்டுன்னு சொல்லும் போது நானே என்னோட வீடியோல மோட்டை பத்தி பேசியிருப்பேன். மோட் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக அரண்மனையை சுத்தி வந்து குழி தோண்டி அதுல முதலை விட்டு வச்சிருப்பாங்க. அந்த குழி பேர் தான் அகழி.
ஸோ அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு, அது மாதிரி நம்ம தொழிலுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் மோட்டு. அந்த மாதிரி மோட் இருக்கிற பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து பெஸ்ட்னு சொல்றாரு. பட் நம்ம ஏஸ் ஏ பிசினஸ் ஓனரா நமக்கு வந்து நம்ம பிசினஸ்க்கு என்ன மோட் இருக்குங்கிறத கண்டிப்பா அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பிசினஸ்லயே ரிட்டர்ன் வந்து அதிகமா எடுக்க முடியும். பிகாஸ் மோட் அதிகமா இருந்ததுன்னா லெஸ் காம்படிஷன், வி ஆர் மேக்கிங் மோர் ப்ராஃபிட். இப்போ நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றத பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து கடைசியா வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ் எ என்டர்பிரனர் பிஸ்னஸ் மேனா எனக்கு இந்த ஸ்டாக் க்ரோத் இருக்குன்னு சொல்றது அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது ஈவன் நான் என்னுடைய பர்சனலாகவும் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அதையும் நான் வந்து பார்த்துருக்குறேன். அதை தாண்டி வேற என்ன அட்வான்டேஜ்லாம் இதில் இருக்கு நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது இல்லை மூலியமா? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? 2-3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, ஸ்டாக்னோட லிக்விடிட்டி. வேற எந்த அசெட் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளால இமீடியட்டா லிக்விடிட்டி வந்து நம்மளால என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து நமக்கு ஒரு அசெட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை லிக்விடேட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 3 to 6 months டைம் எடுத்துரும். ஏன்னா அது இல்லாமல் அதனுடைய டாக்ஸேஷன்ஸ் அது இருக்கு. ஸோ இங்கே வந்து பொறுத்த வரையும் ஒன்று லிக்விடிட்டி. நம்மளால நினைச்சோம்னா நெக்ஸ்ட் டே, இன்னைக்கு வந்து T+1 செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்மளால சேல் பண்ணா நாளைக்கு வந்து பணம் வந்துடும். ஸோ அந்த லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த அசெட் கிளாஸும் நமக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்ல வரும்போதும் 12.5% தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அது ஏதோ சம்திங் இப்போ இந்த லாஸ்ட் இதுல இண்டெக்ஸேஷன் அதெல்லாம் பண்ணும்போது வரும். பட் இருந்தாலும் 12.5% தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வருது ஸ்டாக்ல. இதே பிசினஸ் ரெவென்யூலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 to 42% வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வரும்போது இருக்கு. ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்டே நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா 33% வருது. ஆமா, அது 33% இல்ல, நம்மளுடைய ஸ்லாப் வருது தான். பட் இருந்தாலும் 33 வரைக்கும் போகும். ஓகேங்களா? சார் பிசினஸ் பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா ஹையர் எண்ட் தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா லோயர் எண்ட் பத்தி நம்ம பேசவே முடியாது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருக்கு. ஸோ அந்த எந்த இடத்துல பார்த்தோம்னா லிக்விடிட்டி. ரெண்டாவது டாக்ஸேஷன். மூணாவது, நீங்க ஒரு அசெட்டை வந்து கொலாட்ரலா நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ் எடுத்துட்டீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு பேனுக்கு 20 லட்சம் தான் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். பட் நீங்க கொலாட்ரலா நீங்க ஒரு லோன் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். அது பேங்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேங்க்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, இன்னைக்கு ஃபாலோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 8%, 9% உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு அதை விட க்ரோத் அதிகமா இருக்கும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சேலரிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபண்ட் எடுத்து வச்சிருப்போம். ஒரு 2 இயர்ஸ்க்கான சேலரி சேஃப்டி ஃபண்ட் எடுத்துப்போம். இதை எந்த இதுல மார்க் பண்றோம்னா சில பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் லிக்விடிட்டிக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆர் பாண்ட்ஸ்ல பண்ணிட்டோம்னாலும் மேஜரா ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கிறது நம்ம ஈக்விட்டி இதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு 2 years 3 years சில டைம் அது வந்து ஒரு சேஃப்டி ஃபண்ட் தான், நம்ம எடுக்க போறது இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாட்ரல் கொடுத்துக்கலாம். ஸோ கொலாட்ரல் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கான கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ இருக்கும்போது ரெண்டாவது எவ்ரி இயர் அந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு க்ரோத் ஆகும்போது உங்களோட கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ வந்து கம்பெனிக்கான ஒரு அசெட் மேக்கிங் டூலாக வந்து இதை மேக் பண்ணிக்கலாம். பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அதே சமயத்தில் கம்பெனி பேரில் பண்ணும்போது ஆஸ் ஆண்டர்பிரினராக நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதான் இப்போ நம்ம வந்து சேஃப்டிக்காக வச்சிருக்கிற பணத்தை ஒன்லி ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் போட்டு வைக்காம, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போட்டு வைங்க, கொஞ்சத்தை வந்து நீங்கள் ஸ்டாக்லேயும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷத்துக்கான சேலரி அமௌண்ட்டை நம்ம ஒரு சேஃப்டி நெட்டுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 6 months வந்து நம்ம அங்கே பிளேஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கி கூட மூவ் பண்ணலாம். ஏன்னா ஆண்டர்பிரினரா நமக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து சகஜம். அதனால தான் என்டர்பிரினர்ஷிப்புக்கே வந்திருக்கோம். ஸோ அந்த என்டர்பிரினர்ஷிப்ல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிற தன்மை இருக்கும்போது நாம அந்த ரிஸ்க்கை வந்து ஈக்விட்டியில் எடுக்கிறது மற்ற அசெட் கிளாஸோட பெட்டர். ஏன்னா நம்ம போய் லேண்ட் வாங்கி போடுறங்கிறத விட ஈக்விட்டியில் பிளேஸ் பண்றதுங்கிறது இன்னும் பெட்டர். லேண்ட்லேயே இந்த அதாவது நீங்க இனிமேல் சப்பா ரிட்டர்ன் தான் சொல்லிட்டீங்க. பட் ரிட்டர்ன் இருக்குன்னா கூட அதை வந்து லிக்விட் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க நினைச்ச வேலை உடனே கிடைக்காது. ஏன்னா அதுவும் டிமாண்ட் சப்ளைக்குள்ள போய் பூந்துக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இப்போ ஜுவல்லரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ கம்பேர் டு எனி அதர் அசெட் கிளாஸஸ் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜஸா வந்து பார்க்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. பிரபு, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியான நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கும், அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பாட்காஸ்ட்டு. ஸோ அந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து சிறப்பித்ததுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.